அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் கோவை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்தும் உத்தரவிட்டிருக்கிறது. கோவை விமான நிலையத்தில் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறி முன்னாள் எம்பி KC பழனிசாமி கோவை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த கோவை நீதிமன்றம் விசாரணைக்காக ஏப்ரல் 15ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரியும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்களித்த நீதிபதி 4 வாரங்களுக்குள் மனுவுக்கு பதிலளிக்கும்படி KC பழனிசாமிக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார்.